சவுலின் மரணச் செய்தி. அதிகாரம் 1. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன, சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள். ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுதும் இன்னும் போகாதிருந்ததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அமலேக்கியர் சிக்லாகுக்கு வந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். தாவீதும் அவருடைய மனுஷரும் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன பொருட்களையும் தங்களுடைய ஸ்திரீகளையும் புருஷர்களையும் அவர்களிடத்திலிருந்து மீட்டுக்கொண்டு வருகிறார்கள். தாவீதும் அவருடைய மனுஷரும் அவருடைய குடும்பத்தாரும் மறுபடியுமாய் சிக்லாகுக்கு திரும்பி வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருக்கிறார். அதற்கு பிற்பாடு 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்குகிறான். 1 சாமுவேல் புஸ்தகமும் 2 சாமுவேல் புஸ்தகமும் மூல எபிரேய பாஷை சுவடிகளில் ஒரே புஸ்தகமாகவே இருந்தது. கிமு 285ஆம் வருஷம் செப்துவஜின் பதிப்பு மொழிபெயர்க்கப்பட்ட போது சாமுவேல் என்னும் ஒரே புஸ்தகம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் என 2 புஸ்தகங்களாக பிரிக்கப்பட்டது. அதன் பின்பு வெளிவந்த பதிப்புகளில் சாமுவேல் புஸ்தகம் 2 புஸ்தகங்களாகவே உள்ளன. இதுபோலவே ராஜாக்கள் புஸ்தகமும் நாளாகமம் புஸ்தகமும் பழைய எபிரேய பாஷை சுவடிகளில் ஒரே புஸ்தகமாகவே இருந்தன. இதுபோல எஸ்ராவும் நெகேமியாகவும் ஒரே புஸ்தகமாகவே இருந்தது. சவுல் மரித்த பின்பு தாவீதின் வரலாறு வேதாகமத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. தாவீதின் 40 வருஷ கால ராஜ்யபாரத்தை பற்றி 1 சாமுவேல் புஸ்தகத்திலும் 1 ராஜாக்கள் 1-2 1 நாளாகமம் 11 முதல் 29 வரை உள்ள அதிகாரங்களிலும் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து சிக்லாகிற்கு வந்தான். சிக்லாகிற்கு வந்து 3 நாளுக்கு பின்பு அவன் தாவீதை சந்திக்கிறான். தாவீது பெலிஸ்தரை விட்டு சிக்லாகுக்கு திரும்பி வந்து 10 நாட்களுக்கு பின்பு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். இவன் ஒரு அமலேக்கியன். அமலேக்கியரில் பலர் புறதேசத்து சேனைகளில் பணிபுரிந்திருக்கிறார்கள். சவுலின் காலத்திலும் தாவீதின் காலத்திலும் அமலேக்கியர் சிமியோன் யூதா ஆகியோருடைய இடங்களுக்கு தெற்கில் குடியிருந்தார்கள். சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்த மனுஷன்
சவுலின் நம்பிக்கைக்குரிய சேவர்களில் ஒருவனாக இருந்திருக்க வேண்டும், அல்லது அவன் பாளையத்தில் உள்ள ஒரு வேலைக்காரனாக இருந்திருக்க வேண்டும். அவன் தாவீதின் பாளையத்திற்கு வந்து தாவீதிடம் சவுலின் மரணத்தை பற்றி தெரிவித்தால் தனக்கு ஏதாவது வெகுமதி கிடைக்கும் என்று நினைத்து வந்தான். வரும்போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு வந்தான். தாவீதை பார்த்தவுடன் தரையிலே விழுந்து வணங்கினான். இவனுடைய செயல் எல்லாமே கபட நாடகம். ஆரம்பத்தில் தாவீதை பார்க்க வந்தவர்கள் தரித்திரராகவும் கடன்பட்டவர்களாகவும் சமுதாயத்தினால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். முதலில் அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். அதன் பின்பு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளில் இருக்கிறவர்களும் பலமுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீதை பார்க்க வருகிறார்கள். தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்தார்கள். 1 நாளாகமம் 12:1. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பலாக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். 1 நாளாகமம் 12:8. அப்படியே அவன் சிக்லாகுக்கு திரும்பி போகையில் மனாசே, அத்னாக், யோசபாத், எதியாவேல், மிகாயேல், யோசபாத், எலிகு, சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள். 1 நாளாகமம் 12:20. இப்போது சிக்லாகில் இருக்கிற தாவீதை பார்க்க ஒரு அமலேக்கியன் வருகிறான். அவன் சவுலின் மரண செய்தியை தாவீதுக்கு சொல்லுகிறான். தாவீதுக்கு வேவுக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சவுலின் போக்கையும் வரத்தையும் தாவீதுக்கு அறிவிப்பார்கள். ஆனால் சவுலின் மரணச் செய்தி தாவீதின் வேவுகாரர் மூலமாக அவருக்கு வரவில்லை. இது ஒரு அமலேக்கியன் மூலமாக வருகிறது. சவுல் மரித்து போக வேண்டும் என்பது தாவீதின் விருப்பம் அல்ல. சவுலும் இஸ்ரவேலரும் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனது தாவீதுக்கு தெரியும். தாவீதும் பெலிஸ்தரோடு சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனார். காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் தாவீதையும் அவருடைய மனுஷரையும் பெலிஸ்தருடைய பாளையத்தில் இருந்து வெளியேற்றிவிட்டான். தாவீதும் அவருடைய மனுஷரும் சிக்லாகுக்கு வந்தார்கள். சவுல் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்பது தாவீதுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. இந்த யுத்தத்தில் சவுல் தோற்று போவார் என்பதும் தாவீதுக்கு தெரியும். ஆனாலும் சவுலின் சோகமான முடிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் தாவீதிடத்தில் இல்லை. சவுலும் அவருடைய மனுஷரும் பெலிஸ்தரின் பாளையங்களில் இருந்து சிக்லாகுக்கு வந்தபோது அங்கே சிக்லாகே அழிந்து கிடக்கிறது. தாவீதும் அவருடைய மனுஷரும் சிக்லாகில் தங்க முடியாமல் உடனே அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகிறார்கள். தாவீது அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்ததினால் ஒருவேளை சவுலை குறித்த செய்தியை சேகரிக்க தாவீது தன்னுடைய வேவுக்காரரை அனுப்ப முடியாமல் போயிருக்கலாம். தாவீது சவுலின் முடிவை அறிந்து கொள்ள தன்னுடைய வேவுக்காரரை அனுப்பாமல் இருப்பது தாவீதின் நற்குணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. தாவீதுக்கு சவுலின் மரணத்தில் பிரியமில்லை. சவுலுக்கு பதிலாக தான் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருந்து ராஜ்யபாரம் பண்ண வேண்டும் என்று தாவீது அவசரப்படவும் இல்லை. தாவீது சவுலின் ஜீவனையும் தன்னுடைய வருங்காலத்தையும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய வேலைக்கும் ஒப்பு கொடுத்து விடுகிறார். இந்த சூழ்நிலையில் அமலேக்கியன் ஒருவன் சிக்லாகுக்கு வந்து தாவீதின் முன்பாக தரையிலே விழுந்து வணங்குகிறான். அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சவுலின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறான். அமலேக்கியன் தாவீதை கனம் பண்ணுகிறான். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறார் என்பது இந்த அமலேக்கியனுக்கு தெரிந்திருக்கிறது. தாவீது ராஜாவை முதலாக தானே கனம் பண்ண வேண்டும் என்னும் ஆசையில் இவன் சவுலின் பாளையத்தில் இருந்து வேகமாக ஓடி வந்திருக்கிறான். தாவீதை பார்த்த உடனே அவன் தரையிலே விழுந்து வணங்குகிறான். ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் கொடுக்கிறான். ஆனால் அந்த அமலேக்கியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டிருக்கிறான். தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டிருக்கிறான். ராஜாவை கனம் பண்ண வருகிறவர்கள் இந்த கோலத்தில் வரமாட்டார்கள். இது துக்கத்திற்கு அடையாளம். இஸ்ரவேல் தேசத்து அரண்மனையிலே ஒரு ராஜாவோ அல்லது ஒரு பிரபோ மரித்து போனால்
ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்வார்கள். அமலேக்கியன் சவுலின் மரணச் செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறான். ஆகையினால் அவன் இந்த கோலத்தில் வந்திருக்கிறான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த அமலேக்கியன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்று சொல்லுகிறான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்கிறார். அமலேக்கியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்து ஓடிப்போனார்கள். ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்று சொல்லுகிறான். சவுல் தாவீதின் சத்துருவாக இருந்தார். ஆகையினால் சவுலின் மரணம் தாவீதுக்கு சந்தோஷமான செய்தியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தாவீதோ வித்தியாசமான மனுஷன். அவரிடத்தில் சுயநலம் இல்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற சவுல் மீது தாவீது மரியாதை வைத்திருந்தார். அமலேக்கியன் யுத்த களத்தில் நடந்த சம்பவங்களை தாவீதுக்கு சுருக்கமாகவும் பொதுவாகவும் சொல்லுகிறான். அதை சொன்ன பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்து ஓடிப்போனார்கள் என்றும், இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள் என்றும் யுத்த நிலைமையை தாவீதுக்கு சொல்லுகிறான். அதை சொன்ன பின்பு சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றும் சொல்லுகிறான். யுத்தத்திலே சவுலும் அவருடைய 3 குமாரரும் மடிந்து போனார்கள். ஆனால் இந்த அமலேக்கியனோ சவுலின் பெயரையும் யோனத்தானுடைய பெயரையும் மாத்திரம் தாவீதுக்கு சொல்லுகிறான். தாவீது யோனத்தானை அதிகமாய் நேசிக்கிறார் என்பது இந்த அமலேக்கியனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையினால் இவன் யோனத்தானுடைய பெயரை விசேஷமாக சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் விழுந்து மடிந்து போனார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனேயே சவுலுக்கும் யோனத்தானுக்கும் என்ன ஆயிற்று என்பதை அறிந்து கொள்ள தாவீது ஆவலாய் இருப்பார் என்பது இந்த அமலேக்கியனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையினால் அமலேக்கியன் சவுலும் யோனத்தானும் மடிந்தார்கள் என்று சொல்லுகிறான். அமலேக்கியன் சொல்லுகிற செய்தியை தாவீது உறுதி பண்ண விரும்புகிறார். தாவீது அந்த அமலேக்கியனிடத்தில், சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார். அவர்கள் மரித்து போனதை தாவீது உறுதி பண்ண விரும்புகிறார். அமலேக்கியன் தாவீதை நம்ப வைப்பதற்காக சில பொய்யான கதைகளை கூறுகிறான். சவுலின் மரணத்தில் தனக்கு முக்கிய பங்கு இருந்ததாக ஒரு கதையை கூறுகிறான். தனக்கு ஏதாவது வெகுமதி கிடைக்கும் என்பது அவனுடைய நம்பிக்கை. அவனுக்கு வெகுமதி கிடைப்பதற்கு பதிலாக அவனுக்கு மரணமே கிடைக்கிறது. தாவீதின் கேள்விக்கு அமலேக்கியன் உடனே பிரதியுத்தரம் சொல்லுகிறான். நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன் என்று அந்த அமலேக்கியன் தாவீதுக்கு சொல்லுகிறான். அமலேக்கின் கதைக்கும் உண்மையான சம்பவத்திற்கும் அதிக வித்தியாசம் உள்ளது. தானே சவுலை கொன்று போட்டதாக கூறினான். இவனுடைய ஆசை இவனுடைய உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிட்டது. மேலும் யுத்த களத்திலே சவுல் தனக்கு என்ன சொன்னார் என்பதையும் தான் அவருக்கு செய்த காரியத்தையும் அந்த அமலேக்கியன் தாவீதுக்கு சொல்லுகிறான். சவுல் என்னை நோக்கி, நீ என்ன கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்று அமலேக்கியன் தாவீதுக்கு சொல்லுகிறான். சவுல் தன் ஆயுததாரியிடம் இந்த வார்த்தைகளை கூறினார். தாவீதை பார்க்க வந்திருக்கும் அமலேக்கியனிடம் சவுல் இந்த வார்த்தைகளை கூறவில்லை. சவுல் ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மீது விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். அமலேக்கியன் தாவீதிடம் மிகவும் தெளிவாக பேசுகிறான். அவன் தன்னை பற்றி சொல்லும்போது, நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன் என்று சொல்லுகிறான். அங்கே அவன் சவுலை பார்க்கிறான். அப்போது சவுல் தன்னுடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறார். சவுலுக்கு உதவி செய்ய அங்கே வேறு ஒருவரும் இல்லை. ஆகையினால் அவர் இந்த அமலேக்கியனை தன்னிடத்தில் கூப்பிட்டு, நீ யார் என்று விசாரித்திருக்கிறார். அமலேக்கியன் இஸ்ரவேலன் அல்ல.
அதே வேளையில் இவன் பெலிஸ்தனும் அல்ல. இந்த வாலிபன் பெலிஸ்தன் அல்ல என்பதை தெரிந்தபோது சவுல் அவனை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு என்று சொல்லுகிறார். சவுல் அவனிடம், என் பிராணன் முழுவதும் போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். இந்த அமலேக்கியன் சவுலின் வார்த்தையை கேட்டு அவரை கொன்று போடுகிறான். அமலேக்கியன் தாவீதிடம் சவுலின் மரணச் செய்தியை சொல்லும்போது தாவீது சந்தோஷப்படுவார் என்று எதிர்பார்த்தான். ஆனால் தாவீதின் முகத்தில் சந்தோஷம் இல்லை. அவருடைய முகம் கோபமாயிருக்கிறது. அமலேக்கியன் தாவீதின் கோபமான முகத்தை பார்த்து, சவுல் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயமாய் அறிந்தேன் என்று சொல்கிறான். ஆகையினால்தான் தான் சவுலை கொன்று போட்டதாகவும் அவர் பிழைத்துக் கொள்வார் என்று தெரிந்திருந்தால் அவரை கொன்று போடாமல் அவருடைய உயிரை காப்பாற்றியிருப்பேன் என்றும் பொருள்படுமாறு அமலேக்கியன் சொல்லுகிறான். தாவீதின் கோபமான முகத்தை இந்த அமலேக்கியனால் பார்த்து பயப்படாமல் இருக்க முடியவில்லை. இந்த அமலேக்கியன் பொய் சொல்லுகிறான் என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். இவன் சவுலை கொன்று போடவில்லை. சவுல் செத்துப்போன செய்தியை தாவீதுக்கு சொன்னால் அவர் தனக்கு வெகுமானம் கொடுப்பார் என்று இந்த அமலேக்கியன் எதிர்பார்க்கிறான். தான் சொல்லும் வார்த்தைகளை தாவீது நம்ப வேண்டும் என்னும் அக்கறையும் இந்த அமலேக்கியனிடத்தில் இருக்கிறது. ஆகையினால் சவுலின் தலையின் மேல் இருந்த முடியையும் அவருடைய புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்திருக்கிறான். சவுல் செத்துப்போனார் என்பதற்கு இது நிச்சயமான அடையாளம். சவுலின் கிரீடமும் அவருடைய அஸ்த கடகமும் இப்போது அமலேக்கியன் கையில் இருக்கிறது. யூதருடைய பாரம்பரியத்தின் பிரகாரம் இந்த அமலேக்கியன் தோவேக்கின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. தோவேக்கு சவுலின் ஆயுததாரியாய் இருந்தவன் என்றும், தோவேக்கு யுத்த களத்திலே செத்துப்போவதற்கு முன்பாக அவன் சவுலின் கிரீடத்தையும் அவருடைய அஸ்த கடகத்தையும் எடுத்து தன் குமாரனாகிய இந்த அமலேக்கியனுக்கு கொடுத்தான் என்றும் யூதருடைய பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. தோவேக்கு இவற்றை தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து இவற்றை தாவீதிடம் கொடுக்குமாறு சொல்லுகிறான். தாவீது இதை பார்த்து தன் மகனுக்கு மிகப்பெரிய வெகுமானம் கொடுப்பார் என்று தோவேக்கு எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்தான் என்றும், இதன் பின்பு தோவேக்கு செத்துப்போனான் என்றும் யூதருடைய பாரம்பரியம் சொல்லுகிறது. எபிரேய ராஜாக்கள் பயன்படுத்திய கிரீடங்களை பற்றியும் அவற்றின் அமைப்புகளை பற்றியும் அதிகமாக தெரியவில்லை. எபிரேய மொழியில் கிரீடம் என்பதற்கான வார்த்தை நேஜேர் என்பதாகும். இந்த வார்த்தைக்கு ஆசாரிய ஊழியத்திற்காக அல்லது ராஜாவின் ஊழியத்திற்காக ஒருவரை வேறு பிரித்து அர்ப்பணிப்பது என்று பொருள். ஒருவருடைய பிரதான ஊழியத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் அந்த நபருக்கு தலையில் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டது. பிரதான ஆசாரியரின் கிரீடத்திற்கும் இதே எபிரேய வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரீடங்களில் கற்கள் பதிக்கப்பட்டிருப்பது சகரியா 9:16 வசனத்தின் மூலமாக தெரிய வருகிறது. பிரதான ஆசாரியரின் கிரீடங்கள் பொன்னால் செய்யப்பட்டவை. மற்றவர்களுக்கும் பொன்னால் செய்யப்பட்ட கிரீடங்கள் இருந்தன. இஸ்ரவேலின் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிரதான ஆசாரியருடைய பட்டமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.